நான் வந்து லொக்கேஷன் வந்து எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஃபைன் டே வந்துருக்குறோம் பாருங்க. ஒன் ஃபைன் டே தண்ணி குடிக்க போறேங்க. மணி 4 மணி ஆச்சு. ஆக்சுவலாக வந்துட்டு இப்போ டைம் எவ்வளோதா ஆயிடுச்சு 4 மணி. சிங்கத்துக்கு எவ்வளோ கொடுத்துதாடா இருக்கு தொட்டையிலி. ப்ரோ லைட் செட் பண்ண ப்ரோ ஃபோன் ஆள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் ப்ரோ. மேக்னட் ப்ரோ வாங்க. யாரும் மைக் வந்து கனவு வந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். யாரும் இல்லை. அந்தாங்க இந்த ஆசிரியர் புதுசாக கட் பண்ணி விட்டேங்க. ராஜா பகத்மே பார்த்தீங்களா? இஷ்டம் ப்ரோ இப்போ எங்கே போகிறோம் இன்னைக்கு? ஆர்டிஸ்டா போய் நடிக்க போறதுல இல்ல, ஒரு ஓரமா அப்பா பிச்சைக்கார மாதிரி உட்காந்துட்டு இருப்போம். அதுக்கு கிளம்புடா கிளம்ப விண்ணதுக்கு போட்டிருக்காப்புல. அவரு கிளம்பல எடுக்குது. அவரு எங்க கிளம்புறாரு? அவருக்கு கிளம்பல. 7 மணில இருந்து கிளம்பலான்ட்டு மனசார மணி வந்து 10 மணி ஆக போகுது. ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் போய் சாப்பிடுறது. வந்துட்டாருங்க நம்ம ஷூட்டோட டைரக்டர் அண்ட் ஹீரோயின். டைரக்டர் ப்ரோ சொல்லுங்க சிங்கம். போச்சு. உங்களுக்கு லவ் ஃபெயிலியரா? அதனாலதான் டைரக்ஷன் பண்றீங்களா? சொல்லுங்க. இவங்கள தூரமாண்டு வேடிக்கை பார்த்தாலும் துயரம் சுத்தி சுத்தி அடிக்கிறாங்க பாருங்க. இவ்வளவு கருகுமுன்னு இடம் பாருங்க. எங்க இருந்தா வந்து சேர்றீங்க? இந்த லைட்டாக பார்த்தீங்கன்னா லேண்ட்லைட் 300B. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3 வேரியண்ட் இருக்குங்க. ஃபஸ்ட்டு ஏபிசி அப்படின்னு சொல்லி 3 வேரியண்ட் இருக்கும். ஃபஸ்ட்டு ஏ வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒயிட் கலர் மட்டும் தான் வரும். அண்ட் பி வேரியண்ட்டில் பைனரி கலர்ஸ், அதாவது கூல் கலர்ஸ் அண்ட் வார்ம் கலர்ஸ் 2 இருக்கும். வார்ம் கலர்னா ஒயிட்லேயே வார்மு, ஒயிட்லேயே கூல் இருக்கும். அதாவது டே ஷார்ட் எடுக்கிறதுக்கும் நைட் ஷார்ட் எடுக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். டைம் வந்து எக்ஸாக்டாக வந்து என்ன எக்ஸாக்டான மணி மைக்குங்கடா, மைக்கெலாம் டைம் வந்து 12. மைக் கேட்குறீங்க. யாரும் மைக் வந்து கலவு வந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். யாரும் இல்லை. இப்போ இந்த கூட்டத்திலே கலவாணி கண்டுபிடிச்சிடலாம். இப்போ சவுண்டு எடுத்து வீங்க தான். இல்லை சவுண்டே கேட்கலன்னா லோகேஸ்வரர் தான் கரெக்டாகவே பண்ணிடலாம். சரியா? செக் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். ஒரே நிமிஷருங்க வரேன். மைக் எங்கே தாங்க இருந்தது? இப்போ தாங்க கண்டுபிடிச்சேன். பாக்கெட் வச்சு தேடிட்டு இருந்துக்கிறேங்க. என்னங்க பண்ணுறது பாருங்க. எவ்வளோ பிரைட்டாக இருக்குன்னு பாருங்க. பாருங்க நம்ம டேரக்டர் சார் தொடக்கிறாரு பாருங்க. அவ்வளோதாங்க. இதுதாங்க டெடிகேஷன் லெவலுங்க. உழைக்கிறாருங்க. மாடு மாரி உழைக்கிறாரு. அவ்வளோதான். இவர் வந்து சீக்கிரம் வந்து உச்சத்தை தொற்றுவார் நினைக்கிறேன். டாட்டா கட்டிட்டு பாருங்க. இங்க வேற சோதனையில் இருக்கு. என்னன்னே தெரியல. சிங்கத்துக்கு மூஞ்சே சரியில்லை பாவம். சிங்கத்துக்கு எவ்வளவு கொடுத்துதாடா இருக்கு. கத்தவும் முடியல, கக்கூசும் போக முடியல. என்னடா வாழ்க்கை இது? பாண்டுறங்க போயிட்டு இருக்கு. ஆடலாம் இன்னும் பிளான் பண்ண மாதிரி எதுவுமே ஸ்டார்ட் பண்ணல. அதான் என்ன கதைன்னு தெரியல. நான் கூட்டு வந்து வர நீ தூங்காம போயிட்டு இருக்க. கண்ணெல்லாம் பாரு. கெஞ்சாட்டோரியம் மாறிட்டு. டிஞ்சாட்டோரியில கெஞ்சாட்டோரியம் மாறிட்டேன். பழகிறங்கிற பாக்குறேன். நான் தாங்க இந்த ஆசிரியர் புதுசா கட் பண்ணி விட்டேங்க. ராஜா பகத்மே பாத்தீங்களா? புது ஆசிரியர் போய் செட் பண்ணிட்டு வந்தோம். இவன் வேற என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. ஒரு மாதிரி இருக்கு. அந்த ஏரியாவே நீட்டா இருக்கு. ரெஸ்டாரண்ட்டும் நீட்டா இருக்கு. வாங்க ட்ரை பண்ணிப்பாங்க. ஒன் ஃபைன் டே ரெஸ்டாரண்ட். டீம் ரெடி ஆகிட்டாங்க. ஒரு ஆடுனா இவ்வளோ காம்ப்ளிகேட்டான விஷயமா இருக்குங்க. இல்லாமல் கொள்ளாமல் நிறைய இதெல்லாம் பண்ணுவாங்க. இவர் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஷூட்டோட ஹீரோ அண்ட் ஹீரோயின் அந்த போய் இருக்கிறாங்க. இவர் தான் ஹீரோவா? இவர் வந்து ஃபர்ஸ்ட் ஹீரோ, இவர் வந்து செகண்ட் ஹீரோ, மனசாட்சி ஹீரோ. அண்ட் இவங்க தான் பார்த்தீங்கன்னா ஹீரோயின்.
ஆனா இந்த பர்பஸ் என்னன்னா இது லைட்டிங் மல்டிபிள் லைட்டிங் மல்டிபிள் லைட்டிங் ஒயிட் இருக்கு. ஐயோ இந்த சின்ன விஷயத்த கூட புரிஞ்சு தெரியாத தத்தியா இருக்கிறானே. இவனை நம்பி இவ்வளவு பெரிய டுட்டோரியல் ஆரம்பிச்சிட்டு ஆண்டவா எனக்கு காப்பாத்து. ஓகேவாண்ணா? அப்படியே ஃபாலோ பண்ணி நம்ம விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ தூக்க நிலைக்கு போயிட்டுருக்காரு. மணி 4. ஆமாம்மா என்ன பண்ண தெரியல. மணி 4 மணி ஆச்சு. ஆக்சுவலாக வந்துட்டு இப்போ டைம் எவ்வளோ? 4 மணி. பாருங்க ஒரு ஆடு வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். பாருங்க 2:50ங்களா. ஒரு ஆடு வந்து முடிக்கிற வந்து எவ்வளோ கஷ்டப்படுறோன்னு பாருங்க. எங்களுக்கு பொறுத்தவரைக்கும் இது ஆடு அதுதான் காமன் முடிக்க போகிறோம்னு நினைக்கிறேன். நான் லோகேஷ் ப்ரோ அவ்வளோதான் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். முடிய போகுது பாருங்க. ஒரு ஆடுக்கு வந்து எவ்வளோ எஃபர்ட் போடுறது பாருங்க. ப்ரோ எவ்வளோ டைம் ஆட்டுங்க? 4:53 ஆகுது. இப்போ தான் கடைசி சாட்டே போகிறோம். இன்னும் அந்நேரம் வீடு போய் சேர்ந்து எந்நேரம் தூங்குறதா? பிஎன்ஐ மீட்டிங் காலையில் போயிரு. நான் எதுக்கு ப்ரோ போகணும்? நீ தான் ப்ரோ ஓனர். நீ தான் ப்ரோ போகணும். நான் அப்புறம் சாப்பிடுக்கிறேன் தூங்கத்தில். ஏன் சார் அழுகுறீங்க சார்? சவுண்ட் வரலையே சார். எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. வேணாடா, இதை விட்டு சொல்லுங்கடா. நான் எங்கேயாவது போயிடுறேன்டா.